ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? ஹல்லேலூயா. மேலே நான் தான் தேவனுக்கு நன்றி செலுத்தணும். பாஸ்டர் என்ன நமது ஆலயத்துல அழைத்து தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக. ஏன்னா தேவனுடைய மனிதன் நம்மளை அழைக்கும் பொழுது நம்ம தடை சொல்லக்கூடாது. ஆமென். தேவனுடைய மனுஷன் அழைக்கிறாருன்னா தேவன் அழைக்கிறதுக்கு சமம். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைக்காய் நான் காத்திருந்த பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை காண்பித்தார். கர்த்தர் ஒரு ஆலயத்தை காண்பித்தார். ஆலயம் என்றால் பழைய ஏற்பாட்டிலே தேவன் உருவாக்கின ஒரு ஆலயம், வாசஸ்தலம் என்று சொல்லுகிற ஒரு ஆலயத்தை குறித்து தேவன் காண்பித்தார். ஹல்லேலூயா. நான் ஆண்டவரிடத்திலே தொடர்ந்து அந்த வார்த்தைக்காக நான் காரியமாய் நான் ஜெபித்து நான் ஒரு செய்தியை ஆயத்தப்படுத்தினேன். ஆனால் தேவன் சொன்னார், இந்த ஆலயத்தை குறித்து, இந்த ஆலயத்தினுடைய காரியத்தை குறித்து உங்களிடத்துல பேச சொன்னார். ஹல்லேலூயா. வாசிக்க கற்போம். எல்லோருக்கும் தெரிந்த ஒரு வசனம், 91 சங்கீதம் 1 வசனம். 91 சங்கீதம் 1 வசனம். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன். ஹல்லேலூயா. யாராவது இங்கிலீஷ் பைபிள் வச்சிருக்கீங்களா? இங்கிலீஷ் பைபிள் 91:1 படிங்க. Hallelujah. Whoever dwelt in the secret place என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வாக்கியத்தில் shelter of the Lord என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட அந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை பேசும்படியாக அடியனுக்கு நீர் பாராட்டின கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயத்தை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய வசனம் ஆண்டவரே புடமிடப்படுகிறதாய், ஆண்டவரே காதேஸ் வனாந்திரங்களை அதிரச் செய்கிறதாய், ஆண்டவரே பெண்மான்களை ஈனச் செய்கிறதாய், ஒழுங்கின்மையும் வெறுமையும் அந்தகாரமுமாய் இருந்ததை பார்வைக்கு அழகுள்ளதாய் மாற்றினதாய் இந்த வசனம் கடந்து வர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, மனுஷிகத்திலே ஒரு வார்த்தையும் அல்ல, தேவனுடைய வார்த்தை புறப்பட்டு வர வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நேரம் முழுவதும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் பொறுப்பெடுத்து நீர் நடத்துவீராக. ஆமென். ஹல்லேலூயா. இப்போ உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். ஆங்கிலத்திலே அழகாக he who dwell, வாசம் பண்ணுகிறவன், உன்னதமானவருடைய இடத்திலே வாசம் பண்ணுகிறவன். அதை குறித்து தான் நான் இன்று பார்க்க போகிறோம். உன்னதமானவருடைய மறைவிலே வாசம் பண்ணுவது. ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் அழகா 23 சங்கீதத்தை முடித்தான். தாவீது அழகா இந்த சங்கீதத்தை முடித்தான். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும், நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். அதுல ஆங்கிலம் அந்த வார்த்தை தெளிவாய் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. I will dwell in the house of the Lord forever and ever. Hallelujah. ஒரு மனிதனுடைய வாசம் எங்க இருக்க வேண்டும் என்றால் தேவ சமூகத்திலே இருக்க வேண்டும். நான் போன முறை உங்களிடத்திலே பேசினது உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? போன முறை நான் இங்க வந்த பொழுது ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களிடத்துல பேசினேன். எண்ணாகமத்தின் புஸ்தகம் 17 அதிகாரம் 4 வசனத்திலே ஆரோனுடைய கோல் துளிர்க்கிறது. அது எப்படி துளிர்த்தால் தேவ சமூகத்திலே ஆரோனுடைய கோல் வைக்கப்பட்ட பொழுது அது துளிர்த்திருந்தது. அப்ப ஒரு மனிதனுடைய வாசஸ்தலம் தேவ சமூகமாய் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. சங்கீதக்காரன் தன்னுடைய கடைசி நாட்களிலே அவன் இப்படியாய் சொன்னான். 2 சாமுவேல் 23 அதிகாரம் 5 வசனம். 2 சாமுவேல் 23:5. தேவனிடத்திலே என்னுடைய வீடு இப்படி இராதோ, அவர் சகலமும் திட்டம் பண்ணப்பட்டிருக்கிற நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவர் என்னோடு செய்திருக்கிறபடியால் என் எல்லா ரட்சிப்பும் என் இருதயத்தின் வாஞ்சைகளையும் அவர் செழித்தோங்க செய்யாரோ. ஹல்லேலூயா. அப்ப தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? தாவீதோட ஒரு நிச்சயமான நித்திய உடன்படிக்கையை அவன் அவரோடு செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. எதனாலும் கேட்டா, தேவன் இருதயத்திற்கு ஏற்றவனாய் தாவீதை கண்டார். தாவீது தன்னுடைய அநேக நேரங்களை தேவ சமூகத்தில் என்ன செஞ்சாரு? செலவிட்டார். ஹல்லேலூயா. அரண்மனையில் இருப்பதை பார்க்கிலும் நான் பெரிய சிங்காசனத்திலே இருப்பதை பார்க்கிலும் உம்முடைய சமூகத்திலே இருப்பதை நலம் என்று கண்டேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. அப்ப தேவ சமூகத்துலதான் ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? இருக்கணும்.
தேவ சமூகம்தான் தேவன் ஒரு மனிதனுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஒரு பாதுகாப்பான இடம். அல்லேலூயா. இந்த சங்கீதத்தை எழுதின மோசே சொல்லுகிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நீங்க எல்லாருக்கும் தெரிஞ்சது, பின்னாடி இந்த சங்கீதம் அழகாய் சொல்லி இருக்கிறது. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கின்ற அம்பிற்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் நீ பயப்படாதிருப்பாய். அல்லேலூயா. இந்த சங்கீதம் எப்ப எழுதுறாரு அப்படின்னா, நீங்க வீட்டுல போய் தியானிச்சு பாருங்க. யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 40வது அதிகாரத்தை குறித்துதான் அவர் பேசும்பொழுது இந்த சங்கீதத்தை எழுதுகிறார். யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் என்ன சொல்லுகிறது என்றால், அழகாக உருவாக்கப்பட்ட தேவனுடைய வாசஸ்தலம், அந்த வாசஸ்தலத்திற்குள்ளேயே எல்லாவற்றையும் வைத்து முடிவாக உடன்படிக்கை பெட்டியை அவர் எடுத்து வைத்த பிறகு முதலாவது வசனத்தை சொல்லுகிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். யோசித்த ஒரு காரியம், மோசே அந்த உடன்படிக்கை பெட்டியை பார்த்து சொன்னார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நீங்க நல்லா புரிஞ்சு பார்க்கணும். வைக்கப்பட்டது என்னது? உடன்படிக்கை பெட்டி. அப்ப உடன்படிக்கை பெட்டி வச்சிருந்தா மோசே எப்படி பாடி இருக்கணும் தெரியுமா? உன்னதமான மறைவில் இருக்கக்கூடியவை சர்வ வல்லவருடைய நிழலிலே, அதாவது உயிரற்றதாய் அதை எழுதி இருக்கணும். ஆனா மோசே எழுதினாரு, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். அல்லேலூயா. இது உங்களையும் என்னையும் குறித்து தேவனால் மோசேக்கு குறித்தப்பட்ட ஒரு வார்த்தை. அல்லேலூயா. தேவ சமூகத்தை ஒருவன் இழக்க கூடுமானால் எப்படி இருப்பான் தெரியுமா? வாசிப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 3:8. பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய சத்தத்தை கேட்டு கேட்டார்கள். கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சகத்துக்குள்ள என்ன செஞ்சாங்க? ஒளிஞ்சிட்டாங்க. இதுவரையிலும் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கப்பட்டவன், சர்வ வல்லவருடைய நிழலிலே பாதுகாக்கப்பட்டவன், தேவனுடைய மகிமையினால் நிரப்பப்பட்டவன், தேவனுடைய வார்த்தைக்கு விலகி நடக்கும் பொழுது, தேவ சத்தத்தை கேட்கும் பொழுது அவன் என்ன செய்யறான்? விலகி ஓடுகிறான். அவன் தேவனை பார்த்து விலகி ஓடல. வசனம் என்ன தெளிவாய் சொல்லுகிறது? தேவ சத்தத்தை கேட்டவுடன் அவன் ஒழிந்தான். பிரியமானவர்களே, பாவ உணர்வுள்ள குற்றம் நம்முடைய இருதயத்தில் இருக்குமானால் தேவனுடைய சத்தத்தை நம்மால் கேட்க முடியாது. பயம் நமக்குள்ளே வரும். தேவனுடைய கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்படுகிற பயம் அல்ல, உலகத்துக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே கடந்து வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் தேவன் சொன்னார், இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிலே. படிங்க, வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசற்படியிலே நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோட போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். இது தமிழிலே இப்படி இருக்கிறது. ஆங்கிலத்தில் இது எப்படி இருக்கும்? அழகா இருக்கும். I am standing before the door and knocking the door. He who hears my voice and accept me, I will come and dwell with him. நான் அவனோடு வந்து என்ன செய்வேன்? வாசம் செய்வேன். அல்லேலூயா. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால், தேவனுடைய வாசஸ்தலத்தை அனுபவிக்க வேண்டுமானால், கரைதிரையற்றவர்களாய், இருதயம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாய் நாம் நிற்க வேண்டும். அல்லேலூயா. நீங்க ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்துல
கர்த்தர் கேட்பாரு, ஆதாமை கூப்பிட்டு 9ஆம் வசனத்துல நீ கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். அல்லேலூயா. சர்வத்தையும் படைத்த தெய்வம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற தெய்வம். தேவனுக்கு தெரியும் அவன் பாவம் செய்து விட்டான். ஆனாலும் என்ன கேட்டார் தெரியுமா? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? ஹல்லேலூயா. பெரிய ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு வசனம். ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? 2000 ஆண்டுகள் கழித்து அந்த வசனை தேவன் அந்த வசனத்திற்கு விடை கொடுத்தார். நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 16வது அதிகாரத்தை முழுவதும் படித்து பாருங்கள். முதலாவது தொலைந்து போன ஆடு, இரண்டாவது தொலைந்து போன காசு, மூன்றாவது தொலைந்து போன மகன். இந்த மூன்றையும் தேவன் திரும்ப எடுத்தார். ஆட்டை தோளில் சுமந்து ஆனந்தமாய் கடந்து வந்தார். வீட்டை பெருக்கி அந்த வெள்ளி காசை எடுத்து அந்த சகோதரி மகிழ்ந்தாள். இளைய குமாரன் தன்னிடத்தில் திரும்பி வருகிறான் என்ற பொழுது தகப்பன் சந்தோஷப்பட்டார். அல்லேலூயா. காணாமல் போனவைகளை தேடுகிற தெய்வம் நான் ஒருவரையும் திக்கற்றவர்களாய் விடேன். அல்லேலூயா. நீ காணாமல் போய்விட்டாலும், நீயே மறந்தாலும் தெய்வம் உன்னை மறப்பதில்லை. உன்னை தேடும்படியாக இந்த உலகத்திற்கு வந்து உன்னை கண்டுபிடித்து உன்னை மீண்டும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்த தெய்வம் தான் அவர். அல்லேலூயா. அல்லேலூயா. நான் தொலைஞ்சு போயிட்டேன், நான் திக்கற்றவனாய் இருக்கிறேன். சகோதரி சொன்னாங்க, எவ்வளவோ 1008 பிரச்சனைகள். ஒரே ஒரு வசனம் தான் ஆவியானவர் சொன்னார், நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும். அல்லேலூயா. ஆனால் அவைகள் அனைத்தின் மத்தியும் நின்று கர்த்தர் அவனை விடுதலையாக்குவார். கர்த்தர் உன்னை சோதனையின் மத்தியிலே நடத்துகிறார் என்றால், உன்னை வேதனையின் மத்தியிலே நடத்துகிறார் என்றால், நீ திடம் கொண்டு திடமனதாய் காத்திரு. கர்த்தர் உன்னை தேசத்தில் சாட்சியாய் வைப்பார். கர்த்தர் உனக்கு செய்ய போகிற ரட்சணியத்தை கண்டு இவர்களுடைய தெய்வமே மெய்யான தெய்வம் என்று சொல்லும்படியாக வைப்பார். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. காணாமல் போனதை தேட தேவன் உலகத்திற்கு வந்தார். அவனை மீண்டும் தேவ சமூகத்திற்குள்ளாய் கொண்டு வருவதற்காய் தேவன் கொண்டு வந்தார். அப்போ தேவன் மனுஷன் எங்க வாசம் செய்யணும்னு நினைக்கிறார் அப்படின்னா, தேவ சமூகத்துல. தேவ சமூகத்துலதான் ஒரு மனுஷன் வாசம் செய்யணும். வாசஸ்தலத்தை தேவன் உருவாக்க சொன்னார். மோசே உருவாக்கி அதை பிரதிஷ்டை பண்ணும் பொழுதுதான் இந்த சங்கீதத்தை அவர் எழுதுகிறார். இந்த சங்கீதத்தை அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். இந்த வாசஸ்தலத்தை குறித்து தேவன் வெளிப்படுத்தினார். வார்த்தையை கொடுக்கும் பொழுது தேவன் காண்பித்தது வாசஸ்தலத்தை தான். இப்ப தேவன் எப்படி இருந்தாரோ அதை போலத்தான் நம்மளை உருவாக்குனாரு. நம்மளை எப்படி உருவாக்குனாரோ அதை போலத்தான் வாசஸ்தலத்தையும் உருவாக்குனார். தேவன் எப்படி இருக்கிறார்? ஆவியா இருக்கிறார். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற திருத்துவமா இருக்கிறார். அல்லேலூயா. அதே போலதான் மனுஷனை உருவாக்கினார். சரீரம், ஆத்துமா, ஆவி மூன்றையும் வைத்துதான் தேவன் உருவாக்கினார். சரீரத்தை உருவாக்கினார், அவனுக்கு ஆத்துமாவை கொடுத்தார், தம்முடைய சுவாசத்தை கொடுத்து அவனுக்கு ஜீவாத்மாவாகும்படி அந்த ஆவியை அவனுக்குள்ளே வைத்தார். மரணம் நேரிடுகும் பொழுதிலும் சரீரம் மண்ணுக்கு திரும்புகிறது, ஆத்மா தீர்ப்புக்காய் காத்திருக்கிறது, ஆவி தேவனிடத்துக்கு கடந்து செல்கிறது. இந்த வாசஸ்தலத்தை பாருங்கள், உருவாக்கினார் வாசஸ்தலம். வாசஸ்தலத்துல முதலாவது என்ன இருக்கும்? வாசஸ்தலம் படிச்சிருக்கீங்கல்ல, வாசஸ்தலத்துல முதலாவது என்ன இருக்கும்? பிரகாரம். கரெக்ட். முன்னாடி தொட்டி இருக்கும், அதெல்லாம் ஓகே. பட் முதல் இடம் என்னது? பிரகாரம். பிரகாரத்துல என்ன இருக்கும்? பலிபீடம். பலிபீடம் இருக்குமா? பலிபீடம் இருக்கும். இப்ப யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிங்க. யோவான் 14:6. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்து தான் வழினா, ஒருவன் வாசஸ்தலத்துக்குள்ளே கடந்து போக வேண்டும் என்றால் அவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய்த்தான் கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப நான் எங்க வாசம் செய்யணும்?
மகா பரிசுத்த ஸ்தலத்துலதான் என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி இருக்கு. உடன்படிக்கை பெட்டிக்குழுக்கு அருகாமைக்கு ஒருவன் போக வேண்டும் என்றால், அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு ஒருவன் போக வேண்டும் என்றால், முதலாவது என்ன செய்ய வேண்டும்? அவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வர வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து தான் இந்த உலகத்திலே அது பாளையத்திற்கு புறம்பே இருந்த நம்மை பாளையத்திற்கு உள்ள கொண்டு வந்தார். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு, அவருடைய ரத்தத்தால் சுத்திகரிக்கப்பட்டு, நாம் நம்மை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுக்கப்படும் பொழுதுதான் நாம் என்ன செய்யறோம்? பிரகாரத்துக்குள்ள வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளாய் இருக்கிறான்னா முதலாவது அவனை ஜீவ பலியாய் தேவனுக்கு ஒப்பு கொடுத்திருக்க வேண்டும். நீங்கள் ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு நான் வேண்டுகிறேன். நீங்கள் செய்கிற புத்தியுள்ள ஆராதனை. அல்லேலூயா. அப்ப ஒருவன் தேவனுக்கு இரக்கங்களை முன்னிட்டு எப்படி செலுத்தணும்னா தேவனுக்கு பிரியமான பலியாய் செலுத்த வேண்டும். உங்களுடைய ஜீவ பலி பலியாய் இல்லாமல் தேவனுக்கு பிரியமான பலியாய் செலுத்த வேண்டும். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டுல 2 பேர் பலி செலுத்தினாங்க. யார் செலுத்தினாங்க? காயின், ஆபேல். ஆனால் யார் பலிய தேவன் அங்கீகரிச்சாரு? ஆபேலுடைய பலியை அங்கீகரித்தார். ஏன் தெரியுமா? ஆபேல் கொழுமையானவற்றையும் தலையீற்றையும் தேவனுக்கு என்று கொடுத்தான். அல்லேலூயா. ஏனோ தானோன்னு தேவனுக்கு கொடுக்கல. அல்லேலூயா. ஒருவன் தேவனுக்கென்று ஜீவ பலியாய் தன்னை கொடுக்க வேண்டும் என்றால் உன் முழு இருதயத்தோடு உன் முழு ஆத்மாவோடு நீ என்ன செய்யணும்? தேவனுக்கு உன்னை பலி செலுத்த வேண்டும். அல்லேலூயா. தேவனுக்கென்று பலி செலுத்த வேண்டும் என்றால் தேவன் உன்னுடைய பலியிலே பிரியப்பட்டு உன்னை முகர்ந்து உனக்கு நன்மை செய்கிறவராய் மாற வேண்டும். அல்லேலூயா. ஒரு பலி தேவனை என்ன செய்யணும்? சந்தோஷப்படுத்தணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பலி தேவனுக்கு அருவருப்பாய் மாறக்கூடாது. தேவாலயத்திலே நீங்கள் செய்கிற பலி தேவனுக்கு பிரியமுள்ளதாய் மாற வேண்டும். உலகத்தோட உலகத்தின் சிந்தனையோட வந்து தேவனுக்கு பலி செலுத்தாதீங்க. அல்லேலூயா. ஒரு முறை தேவனுடைய வசனத்தை பேசும்படியாக எனக்கு ஒரு அழைப்பு உண்டு. ஞாயிற்றுக்கிழமை பேசணும், சனிக்கிழமை ஒரே போராட்டம். ஒரு பிரச்சனையில கோபம் வந்து திட்டிட்டேன். அப்போ நான் நாளைக்கு பேசணும், நைட்டு 8 மணிக்கு உட்காடுறேன் தேவ சமூகத்துல. ஒரே ஒரு விஷயம் தான் ஆவியானவர் பேசினார். 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான என்ன பலியா கொடுக்கணும்? ஜீவ பலியாய் கொடுக்க வேண்டும். உனக்கு உள்ளத்திலே உன் இருதயத்திலே கோபம், வெறுப்பு, கசப்பு இவைகள் எல்லாவற்றையும் வைத்துக் கொண்டு நீங்கள் ஒருபோதும் தேவனை ஆராதிக்காதீர்கள். அது ஒரு நாளும் ஜீவ பலியால் மாறாது. பலியை முகர்ந்தால் தான் தேவன் தம்முடைய சமூகத்தை விட்டு எழும்புவார். எழும்பி வரும்போதுதான் கர்த்தர் உங்கள் சத்துருக்களை சிதறடிப்பார். அல்லேலூயா. தேவனை தேவ சமூகத்திலிருந்து எழுப்ப வைப்பது ஜீவன் உள்ள தேவ பலிதான். அல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் எழுந்து வருவார். அந்தி பலி சாயும் நேரத்தில் ஒருவன் பலியை செலுத்தி நான் உங்களுடைய ஊழியக்காரன் என்றும் இந்த வர்த்தமானங்கள் எல்லாம் உங்களுடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் நீர் என்னை கேட்டருள வேண்டும் என்று தன்னை தாழ்த்தி அவன் செபித்த பொழுது வானத்தை கிழித்து அக்கினியை இறங்கி அவனே மெய்யான தெய்வம் என்று நிரூபித்த தெய்வம். பலியிலே திருப்பப்பட்ட தெய்வம். பலியில அவன் தண்ணியை ஊத்துனான், சுத்தி தண்ணியை ஊத்துனான்.
அவனுக்கு தெரியும் என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், என்னை அழைத்தவர் வல்லமை உள்ளவர், காகங்களை கொண்டு என்னை போஷித்தவர், விதவையின் இல்லத்திலே மாவும் எண்ணெயும் குறைவு விடாமல் என்னை பாதுகாத்த தெய்வம், இந்த பலியின் மீது இருக்கிற தண்ணீரையும் நக்கி போட்டு இந்த சத்துருக்களுக்கு முன்பாக என் தெய்வம் மெய்யான தெய்வம் என்று நிரூபிப்பார். பலி எப்படி இருக்கணும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான பலியா இருக்கும். அல்லேலூயா. இப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உள்ள வந்தாச்சு. அடுத்த ஒரு இடத்துக்கு நம்ம போறோம். அடுத்த இடம் என்ன? பரிசுத்த ஸ்தலம். இப்ப பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்கும்? நீங்கள் யாத்திரையாகமம் 35 இல்ல 40 அதிகாரத்தை வீட்டுல படிச்சு பாருங்க. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள என்னென்ன இருக்கும்? ஆக்சுவலா வாசஸ்தலத்தை குறித்து மறக்க கூடாது. இதெல்லாம் முக்கியமான, அதாவது 23ஆம் சங்கீதம், 91ஆம் சங்கீதம், 127, 128, 1ஆம் சங்கீதம், இதெல்லாம் எப்படி மனப்பாடமா தெரியணுமோ வாசஸ்தலத்தை குறித்து உங்களுக்கு மனப்பாடமா தெரிஞ்சிருக்கணும். ரெண்டாவது என்ன? பரிசுத்த ஸ்தலம். பரிசுத்த ஸ்தலத்துல என்னென்ன இருக்கும்? குத்து விளக்கு, மேஜை, குத்து விளக்கு, சமூகத்து அப்பங்கள், இன்னொன்னு தூப வர்க்கம். சோ தூப பீடம். அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தாச்சு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு வரும்பொழுது கர்த்தர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தார். நான் கடந்து போகும் பொழுது உங்களுக்கு ஒருத்தரை கொடுப்பேன். யார் அவர்? பரிசுத்த ஆவியானவர், தேற்றரவாளனாகி அவரை உங்களுக்கு கொடுப்பேன். அவர் உங்களுக்கு நியாய தீர்ப்பை குறித்தும் நீதியை குறித்தும் உங்களுக்கு என்ன செய்வாரு? கண்டித்து உணர்த்துவார். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலம் என்பது நாம் கண்டித்து உணர்த்தப்பட்டு நடத்தப்படுகிற இடம். பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கும்? மேஜை, சமூகத்து அப்பம், குத்துவிளக்கு, தூப வர்க்கம். சோ ஒருவன் கிறிஸ்துவின் மூலமாய் பரிசுத்த ஸ்தலத்திற்கு அவன் வருகிறான் என்றால் அவன் வாழ்க்கையிலே அப்பம் இருக்க வேண்டும், குத்து விளக்கு இருக்க வேண்டும், தூப வர்க்கம், அத தூப பீடம் அவன் வாழ்க்கையிலே இருக்க வேண்டும், துதி இருக்க வேண்டும், வசனம் இருக்க வேண்டும், அபிஷேகம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த துதி என்பது தூப வர்க்கம். தேவன் உங்களுக்கு செய்த நன்மைகளை குறித்து ஒவ்வொரு நாளும் நீங்க என்ன செய்யணும்? தேவ சமூகத்துல துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. எண்ணில் அடங்கா நன்மைகள் தேவன் நமக்கு செய்தார். நமக்கு பலன் கொடுத்தார், ஜீவன் கொடுத்தார். உலகம் சொல்லலாம், உலகத்துல இருக்கிறவன் சந்தோஷமா தான் இருக்கிறான். ஒரு வசனம் ஒன்று ஒரு வாகனத்தின் மீது எழுதப்பட்டு இருந்தது, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். என்னுடைய நண்பன் கேட்டான், விக்கிரகத்தை வணங்குகிற அந்த நண்பன் சொன்னா, கர்த்தரை நம்பாதவனும் செழிக்கிறானே, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னான். அதுக்கு நான் ஆவியான ஒரு வசனம் சொன்னாரு. ஏசாயா 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், நான் உன்னை நித்தமும் நடத்தி மகா வறட்சியான நேரத்திலே உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான்னா வறட்சியின் நாட்களிலும் அவன் வாழ்வு செழிப்பாய் இருக்கும். கர்த்தரை நம்பாதவன் வறட்சியின் நாட்களிலே வறண்டுதான் போவான். அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இருக்கிறவனுக்குள்ள ஒரு விசேஷம் இருக்கணும். என்ன இருக்கணும் தெரியுமா? வசனமும் அபிஷேகமும் பொங்கி வர வேண்டும். அந்த அபிஷேகத்தினுடைய வல்லமையில தான் என்ன செய்யணும்? அந்த அப்பத்தை நீங்க என்ன செய்யணும்? புசிக்க வேண்டும். வசனம் அபிஷேகத்தினுடைய வல்லமை இல்லாமல் நீங்கள் வசனத்தை ஒரு நாள் புசிக்க முடியாது. சாப்பாட வச்சு இருட்டுல வச்சு யாராவது சாப்பிடுவாங்களா? சாப்பாடு சாப்பிடுறதுக்கு என்ன வேணும்? வெளிச்சம். அப்போ குத்து விளக்கினுடைய வெளிச்சத்தில் தான் நீங்க என்ன செய்யணும்? அப்பத்தை புசிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுதுதான் வசனத்தினுடைய ஆழம் என்ன செய்யும்? உங்களுக்குள்ளே வெளிப்படும். குத்து விளக்குன்றது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கும். அப்பம் தேவனை குறித்து, தேவனுடைய வார்த்தையை குறிக்கும். தூப வர்க்கம் என்பது உங்களுடைய துதியை குறிக்கும். அல்லேலூயா. பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள ஒருவன் வரும் பொழுது அது என்ன செய்யணும்? அப்பமும் குத்து விளக்கும் தூப பீடமும் உங்க வாழ்க்கையில என்ன செய்யணும்? ரொட்டீன். அது தமிழ்ல
அனுதினமும் அது ரொட்டீன், அனுதினமும் அது என்ன பழக்கமாய், அது ஒரு காரியமாய் உங்க வாழ்க்கையில மாறணும். எப்படி நம்ம எந்திரிச்சு பல்லு விளக்கி குளிச்சு சாப்பிட்டு நம்முடைய அலுவலர்களுக்கு கடந்து செல்கிறோமோ, அதிகாலையில ஒரு மனிதன் எந்திரிச்சு தேவ சமூகத்தில காத்திருந்து அப்பத்தையும் அபிஷேகத்தையும் அப்பத்தையும் பெற்று தேவனுக்கு துதி செலுத்திதான் அடுத்த காரியத்தை என்ன செய்யணும், ஆரம்பிக்கணும். இப்போ வாசஸ்தலத்து புது பிரகாரத்துல இருந்து எங்க நேரம் சின்னதா கம்மியா இருக்கிற வேகமா போறேன், சரியா? பிரகாரத்துல இருந்து வாசஸ்தலத்துக்குள்ள, பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்துட்டீங்க. இப்போ பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து எங்க போனோம்? மகா பரிசுத்த ஸ்தலத்துல என்ன இருக்கு? உடன்படிக்கை பெட்டி. அது மட்டும்தான் இருக்கு. உடன்படிக்கை பெட்டி மாத்திரம் தான் இருக்கு. அந்த உடன்படிக்கை பெட்டியின் மேலதான் என்ன இருக்கு? கேருபீன்கள் மகிமை மூடி இருக்கு. தேவன் எங்க இருந்து வாசம் செய்து பேசுவேன்னு சொன்னாரு? அந்த மகா பரிசுத்த ஸ்தலம் கேருபீனுக்கு மத்தியில இருந்துதான் என்ன செய்வாரு? பேசுவார். அல்லேலூயா. இப்ப உள்ள போவோம். மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு வந்தாச்சு. உடன்படிக்கை பெட்டி இருக்கு. உடன்படிக்கை பெட்டி சுத்தி மரத்தினால் உருவாக்கப்பட்டு பொன் தகடால் மூடப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு பெட்டி, சரியா? இப்ப இந்த பெட்டிக்குள்ள என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எபிரேயர் 9:4. பெட்டியிலே மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரம், ஆரோனுடைய தளிர்த்த கோலும் உடன்படிக்கையின் கற்பலகைகளும் இருந்தன. அல்லேலூயா. சரி, இப்ப அதை நம்ம பார்க்க போறோம். தேவஜனமே, தயவாய் ரொம்ப கவனமா கவனிக்கணும். தேவன் வெளிப்படுத்தினதை நான் சொல்லித்தான். அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ள என்ன இருக்குது? மன்னா வைக்கப்பட்டிருந்த பொற்பாத்திரம், ஆரோனுடைய துளிர்த்த கோல், கற்பலகைகள். ஓகே, மன்னா வைக்கப்பட்டிருக்கிற பொற்பாத்திரம், ஒரு பெட்டி அப்படி என்றால், தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி என்றால், தேவன் எழுந்தருளி பேசுகிற அந்த பெட்டிக்குள்ள முதலாவது என்ன இருக்குது? மன்னா அடங்கிய பொற்பாத்திரம். ஹல்லேலூயா. மன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும். மன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு உன்னதமான உணவு. அவர்கள் வனாந்திர வழியிலே நடக்கும் வரையிலும் தேவனால் போஷிக்கப்பட்ட ஒரு உணவு மன்னா. தேவனுடைய வார்த்தை தான் மன்னா. வசனம் சொல்லுகிறது, புதிய ஏற்பாட்டில் இயேசு சொன்னார், வானத்திலிருந்து இறங்கி வந்த ஜீவாப்பம் நானே என்று சொன்னார். இந்த மன்னாவை எதுல வச்சிருக்கிறாங்க? பொன் பாத்திரத்துல வச்சிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரு மன்னா ஒரு மனிதனுக்குள்ள வைக்கப்பட வேண்டும் என்றால் அது எங்க வைக்கப்படணும் தெரியுமா? இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையா சொன்னார். விதைகளை எடுத்துக்கொண்டு விதைக்கிறவன் ஒருவன் புறப்பட்டான். சில விதைகள் எங்க விழுந்தது? வழி அருகே விழுந்தது. சில விதைகள் முட்கள் உள்ள இடத்துல விழுந்தது. சில விதைகள் கற்பாறையில விழுந்தது. சில விதைகள் எங்க விழுந்தது? நல்ல நிலத்தில விழுந்தது. ஹல்லேலூயா. நல்ல நிலத்துல விழுந்த விதைதான் 30, 60, 100 என்ன செய்யும்? கனி கொடுக்கும். அப்ப நல்ல நிலமாகிய உங்க இருதயத்திலே கர்த்தருடைய மன்னா விதைக்கப்படும் பொழுது அது என்ன செய்யும்? 30, 60, 100 என்ன செய்யணும்? கனி கொடுக்கும். ஹல்லேலூயா. மன்னா எப்படி வந்துச்சு தெரியுமா? மன்னாவை இஸ்ரவேல் ஜனங்கள் எப்படி எடுப்பாங்க தெரியுமா? அதிகாலையில என்ன செய்யும்? பனியை போல் அது என்ன செய்யும்? ஒட்டி இருக்கும். அதிகாலையில உங்கள் மேய்ப்பன் நல்ல மன்னா கொடுக்கிறாரு உங்களுக்கு, கரெக்டா? ஆனா தேவன் உங்களுக்கு முன்னாடியும் ஒரு மன்னாவை வைக்கிறார். உங்களுக்கு ஒரு மன்னாவை வச்சிருக்கிறாரு. உங்களுக்கு தேவன் மன்னாவை வச்சிருக்கிறார். உங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மன்னா இருக்குது. நான் அந்த மன்னாவை எடுக்க வேண்டும். மெய்ப்பனுடைய மன்னா அவசியம். மெய்ப்பனுடைய கோலுக்கு கீழே தான் நீங்க நடந்து வரணும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு சொன்னாரு, உங்களை குறித்து உத்தரவாதம் பண்ணுகிறவர்கள் உங்களை குறித்து துக்கத்தோட அல்ல சந்தோஷத்தோட உத்தரவாதம் பண்ணும்படி அவர்களுடைய கரங்களுக்கு என்ன செய்யணும்? உங்க தலையை கொடுங்கன்னு சொன்னார். மெய்ப்பனுடைய மன்னா மிகவும் அவசியம். ஆனால்
உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் உங்களுக்கு கொடுக்கிற அந்த மன்னா அதை விட முக்கியமான அவசியமா இருக்குது. நீங்கள் உங்கள் மன்னாவை எடுத்தே தீர வேண்டும். உங்க மன்னா உங்களுக்கு வேணும். உங்களுக்கு ஒரு மன்னா கொடுப்பார், உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பார், உங்களுக்கு ஒரு வசனத்தை கொடுப்பார். இன்று உங்களை குறித்து தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அந்த சித்தத்தை வெளிப்படுத்தும்படியாக அந்த மன்னாவை நீ என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் இருதயம் அந்த மன்னாவை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னைக்குமே மெய்ப்பன் கொடுக்கிற மன்னா மட்டுமே போதும்னு நம்ம கடந்து போக கூடாது. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையில நான் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட வேண்டும் என்றால் எனக்குள்ள என்ன இருக்கணும்? தேவன் கொடுத்த மன்னா இருக்கணும். ஒரு பாத்திரம் அடங்கிய மன்னா இருக்கணும். பாத்திரம் என்பது தேவன் பயன்படுத்துகிற ஒரு காரியம். வாசஸ்தலத்திலே பாத்திரத்தை பயன்படுத்தினார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு பனிமுட்டு காரியம் வைத்திருந்தார். திராட்சை ரசம் எடுக்க, அப்பம் எடுக்க, ஒவ்வொன்றிலும் கரண்டி சட்டி. நீங்கள் அந்த வாசஸ்தலத்தை குறித்து படித்தீங்கன்னா அநேக பாத்திரங்கள், கர்த்தருடைய சமூகத்திலே அநேக பாத்திரங்கள் காணப்படும். அநேக பாத்திரத்தையும் தேவன் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. வசனம் சொல்லுகிறது, குயவன் ஒரு மண்ணினால் கனமான பாத்திரத்தையும் கனவீனமான பாத்திரத்தையும் பயன்படுத்துகிறார். ஆனால் பாத்திரத்தை உருவாக்குறது யாரு? தேவன் தான். பாத்திரத்தை உருவாக்கிதான் தேவன் அவர்களை பயன்படுத்துகிறார். நன்றாய் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவன் யாரை தேர்ந்தெடுத்தார் அப்படின்னா, ராஜாக்களை விலக்கி பைத்தியங்களை தேர்ந்தெடுக்கிறார். என்னைக்குமே தேவன் சிறந்த புத்திசாலியை தேர்ந்தெடுக்கவே மாட்டார். அவர் பைத்தியக்காரனை தேர்ந்தெடுத்துதான் அவன் தேவன் உலகத்திற்கு அவனை புத்திசாலியாய் மாற்றுவார். Hallelujah. He never calls a qualified person, but he calls and he qualifies the person who he called. அவன் எப்பொழுதுமே சிறந்த மனிதர்களை அழைப்பதில்லை, மனிதனை அழைத்து அவனை சிறப்புள்ளவனாய் தேவன் மாற்றுவான். எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு ஒண்ணும் இல்லை, எனக்கு பலவீனமா இருக்கிறேன், நான் சோர்வா இருக்கிறேன், எனக்கு படிப்பு அறிவு இல்ல, நான் படிக்க தெரியாது, இந்த 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 இடத்துக்கு நான் குவாலிஃபைடே கிடையாது. தேவன் உன்னை பயன்படுத்துவார். பாத்திரம் உனக்குள்ளே உன்னை ஒரு நல்ல பாத்திரமாய் மாத்தணும்னா சிம்பிளஸ்ட் திங், யூ சரண்டர் யுவர்செல்ஃப் டு காட். தேவனிடத்துல உங்களை ஒப்பு கொடுங்க. தேவனிடத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஒரு பாத்திரமாய் மாற்றியவளும். அது எந்த பாத்திரம் தேவன் தீர்மானிக்கட்டும். ஆனால் தேவன் தீர்மானித்த எந்த பாத்திரமாய் இருந்தாலும் தேசத்தை கலக்குகிறவர்களாய்த்தான் கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மோசே சிறந்த எகிப்தினுடைய சிறந்த கல்வியில தேறினவன். ஆனால் அவனை என்ன செஞ்சார் தெரியுமா? 40 ஆண்டு காலம் ஆடுகளுக்கு பின்பாக அலையவிட்டார். அவன் சொன்னா, எகிப்துக்கு நான் வருவதற்கு தகுதியற்றவன், நான் திக்கும் மந்தனாவும் உள்ளவன், நான் எப்படி வருவேன்? ஒரே ஒரு ஆளை தான் தேர்ந்தெடுத்தார். ஒரு இஸ்ரவேலை விடுதலையாக்குவதற்கு, பார்வோனிடத்திலே கொண்டு போவதற்கு ஒரே ஒரு மனிதனை தேர்ந்தெடுத்த அவன் மூலமாக இஸ்ரவேலை அழைத்து வந்த தெய்வம். உன்னை பயன்படுத்துவார், உன்னை பயன்படுத்துவார், உங்களை பயன்படுத்துவார். நான் எப்படி இந்த காரியத்தை செய்வேன்? இத்தனை பேர் எனக்கு முன்பாக இருக்கிறார்களே, அத்தனையும் விலக்கி கர்த்தர் உன்னை முன்னாக கொண்டு வருகிற நாள் உண்டு. யோசேப்பு சிறைச்சாலையில இருந்தான். யோசேப்பு எங்க இருந்தா? சிறைச்சாலையில இருந்தான். ஆனால் அவனை ராஜா அழைத்து வர சொன்னான். ராஜாவுக்கு ஆலோசனை கொடுக்கிறவனாய் தேவன் யோசேப்பை மாற்றினார். நீங்கள் சிறையிருப்பில் இருக்கலாம், நீங்கள் பலவீனத்தில் இருக்கலாம், ஆனால் ராஜாக்கள் உன்னிடத்திலே வரும்படி கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மன்னா அடங்கிய பொற்பாத்திரம், இந்த மன்னாவை நீங்க பெறணும். இரண்டாவது அதே வசனம், இரண்டாவது ஆரோனுடைய தளிர்த்த கோல். ஹல்லேலூயா. நீங்கள் என்னாகமத்தின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தில் படித்தீர்கள் என்றால், ஆரோனுடைய கோல் தேவ சமூகத்திற்கு கொண்டு வரும் பொழுது அது என்ன செய்தது என்றால், பூத்து காய் காய்த்து
கனி கொடுத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. அல்லேலூயா. வாதுமை பழங்கள் என்றால் தேவனுடைய வசனம், தேவனுடைய வார்த்தையை நிறைவேற்ற போகிற காரியம். எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய்? வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன். அப்பொழுது நீ சீக்கிரமாய் தீவிரமாய் சொல், இந்த காரியம் சீக்கிரம் நிறைவேறும். ஆரோனுடைய கோல் என்பது முறுமுறுப்பை ஒழிக்கக்கூடியது. ஆரோனுடைய கோல் என்பது வழி நடத்தக்கூடியது. ஆரோனுடைய கோல் என்பது உன்னை கனி கொடுக்க செய்வது. ஆரோனுடைய கோல் என்பது எல்லா சர்ப்பங்களுடைய அதிகாரத்தை முறிக்கக்கூடியது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு அபிஷேகம். பழைய ஏற்பாட்டிலே அநேக அபிஷேகங்கள் உண்டு. பாத்திரத்தின் அபிஷேகம், கொம்பின் அபிஷேகம், வசனத்தின் அபிஷேகம், தீர்க்கதரிசியின் அபிஷேகம். புதிய ஏற்பாட்டில் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே அபிஷேகம், பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை ஒரு மனுஷன் என்ன செய்யணும்? தினமும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அவன் அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டவனாய் இருக்க வேண்டும். அபிஷேகம் அவனுக்குள்ளே தாவரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அபிஷேகம் அவனுக்குள்ளே இறங்கணும். அபிஷேகம் இல்லாமல் ஒருவனு கடந்து போக கூடாது. நீங்க வெளியில போறீங்களா, அபிஷேகம் இல்லாம போகாதீங்க. தேவன் உங்களை நிரப்ப வேண்டும். அனுதினமும் அந்த அபிஷேகம் உங்களுக்குள்ளே தாவரித்துக் கொண்டிருக்க வேண்டும். அந்த அபிஷேகம் என்ன செய்யணும்னா உங்களுக்குள்ளே வளர்ந்து பொங்கி வழியக்கூடியதா இருக்க வேண்டும். அபிஷேகம் என்பது நிரந்தரமாய் தேவன் உனக்குள்ளே வைத்த அந்த அபிஷேகம். புதிய அபிஷேகம், புதிய வல்லமைன்னு கேட்காதீங்க. ஒரே அபிஷேகம் தான். கொம்பின் அபிஷேகத்தை பெற்று கடந்து போன பொழுது ஒரு கோலியாத்தை வீழ்த்த முடியும் என்றால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும் அவனை காட்டிலும் மேன்மையுள்ளதை செய்யலாம். அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம். அவர் உங்களை உணர்த்தி நடத்துவார். அபிஷேகம் ஒருவனுக்குள்ள இருந்தா தான் என்ன செய்ய முடியும்? உணர்வு அவனுக்குள்ளே இருக்க முடியும். அந்த அபிஷேகம் உள்ள இருக்கணும். பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகம் இல்லாமல் நீங்கள் கடந்து போவது சால சிறந்தது அல்ல. எப்பொழுதுமே வேலை செய்யும் பொழுது, பெண்கள் வீட்டுல இருக்கும் பொழுது, வேலை செய்யும் பொழுது அந்நிய பாஷை பேசிக்கிட்டே இருங்க. அந்நிய பாஷை பேசுங்க. செபிக்கும் போது அந்நிய பாஷை பேசுங்க. உங்க பிள்ளைகள் மீது கரத்தை வைத்து அந்நிய பாஷை பேசுங்க. உங்க பிள்ளைகளுக்காக கரத்தை வைத்து அந்நிய பாஷையில பேசுங்க. உங்கள் பிள்ளைகளுக்காக கர்த்தரிடத்துல தயவு செய்து அந்நிய பாஷையில பேசுங்க. கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை தேசத்தினுடைய தீர்க்கதரிசிகளாய் மாற்றுவார். ஒரு பாபிலோன் தேசம் இருந்ததால் தான் ஒரு தானியேல், ஒரு அனனியா, ஒரு அசரியா, ஒரு மிஷாயேலை கர்த்தர் உருவாக்கினார். இது விக்கிரகம் உள்ள ஒரு தேசம். எப்படி? விக்கிரகம் உள்ள தேசத்துலதான் உன் பிள்ளை எழுப்பணும். உன் பிள்ளை எழுப்பணும். பிள்ளைய அடிக்க சத்துரு ஆயுதத்தை கொண்டு வர்றான், பயப்படாத. கர்த்தர் உன் பிள்ளைய வச்சுதான் தேசத்தை அபிஷேகம் பண்ண போறார். அல்லேலூயா. சூடாவை குறித்து எங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடே அதுதான். சூடாவை அடிச்சு தள்ளின விதத்துக்குன்னு வேற ஒரு குழந்தைனா நேரம் மறிச்சு புள்ளே முளைச்சிருக்கும். சூடாவின் மீது வைத்த அபிஷேகம் என்று தேவன் சொன்னார். உங்க பிள்ளைகளை சத்ரு நெருங்குறானா, கர்த்தருக்கு நன்றி செலுத்தி அவனை அபிஷேகத்தால முத்தரையுங்க. கர்த்தர் அவனை தேசத்துல பயன்படுத்த போகிறார். உங்கள் பிள்ளைகளை தேசம் பயன்படுத்தணும். நீங்கள் வேலை செய்கின்ற இடத்திலே நீங்கள் சாட்சி உள்ளவர்களாய் மாற வேண்டும். அப்போஸ்தலர் 1:8 சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் நீங்கள் உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து உலகம் முழுவதிலும் நீங்கள் என்னவா இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீர்கள். சாட்சினா என்ன தெரியுமா? சாட்சினா என்ன தெரியுமா? சொல்லுங்க. இது தெரியுது அப்படின்னா என்ன? நீங்க ஒரு 4 பேருக்கு முன்னாடி சாட்சியா இருக்கிறீங்கன்னா என்ன? உங்களை போல ஒரு ஜனம் அந்த இடத்துல இல்லைன்னு அர்த்தம். கர்த்தரால் பயன்படுத்தப்படுகிற, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுகிற, கர்த்தரால் உயர்த்தப்பட்ட உங்களை போல ஒரு ஜனம் உன்னுடைய சுற்றுப்புறத்துல இல்லை. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்து உன்னிடத்துல அபிஷேகம் உள்ளதாய் நிலை நிற்கும் பொழுது உன் தேசத்துல, உன் இல்லத்துல, உன் சுற்றுப்புறத்துல உன்னை போல ஒருத்தன் யாருமே கிடையாது.
நீ கை வச்சா சுகமாகும், நீ ஜெபிச்சா பிசாசு ஓடும். நம்ம தான் என்ன செய்யறோம்? பயன்படுத்துறது. உலக காரியத்துல சிக்கி நம்ம என்ன செய்யறோம்? பயன்படுத்துறோம். கேளுங்கள், அப்பொழுது நிறைவா இருக்கும்படி சாதிகளை உங்களுக்கு கொடுப்பேன். நீங்க கேட்கணும். 5000 ஸ்கொயர் ஃபீட் உள்ள ஒரு இடம் எனக்கு வேணும், உங்க காலையும் இது பண்றதுக்கு. கேளுங்க. தேவன் திட்டம் உள்ளவர்களுக்கு தான் என்ன செய்வார் தெரியுமா? வாக்கு பிரதிநிதி கொடுப்பார். ஒரு ஆலயம் வேணும்னா நீங்க எவ்வளவு வேணும்னு கேட்பீங்க? சொல்லுங்க பாப்போம். உங்களுக்கு ஆலயம் வேணும், பெரிய ஆலயம் எவ்வளவு வேணும் சொல்லுங்க? 1 ஏக்கர். முதல்ல உங்களுக்கு தரிசனம் இருக்கணும். எனக்கு இதுதான் ஆலயம், இப்படி இருக்கணும். அது இருந்தால் தான் தேவன் என்ன செய்வார்? கொடுப்பார். நான் ஆண்டவரிடத்துல கேட்டேன், 2000 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு வீடு, சுத்தியும் ஒரு தோட்டம், ஒரு வழியா போய் கார் இன்னொரு வழியா வெளியே வரணும். ஆண்டவர் சொன்னார், நான் ஏதோ நீ பெருசா கேட்பேன்னு நான் நினைச்சேன். தேவனிடத்துல நீங்க கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்கிறான். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. எபேசியருக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாக நமக்குள்ளே கிரியை செய்கிற. அப்போ தேவன் உங்களுக்கு எப்படி கொடுத்திருக்கிறாரு? நீங்கள் எதிர்பார்த்ததற்கும் நீங்கள் நினைக்காததற்கும் மேலான ஒரு அபிஷேகத்தை அவர் என்ன வச்சிருக்காரு? உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். அதை முதல்ல உணரணும். நான் யார் என்று நீங்கள் உணர வேண்டும். முதல்ல கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி. அதுதான் இன்னைக்கு தலைப்பு. நீங்க ஒரு உடன்படிக்கை பெட்டி. தேவன் வாசம் செய்கிற ஒரு உடன்படிக்கை பெட்டி. தேவன் தம்முடைய மகிமையை வெளியரங்கமாக்குகிற ஒரு உடன்படிக்கையின் பெட்டி. அதுதான் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான் மோசே தீர்க்க தரிசனமாய் சொன்னார். உடன்படிக்கை பெட்டி. நீங்கள் தான் தேவனுடைய அபிஷேகத்தால் மூடப்பட்டவர்கள், தேவனுடைய மகிமையினால் மூடப்பட்டவர்கள், தேவனுடைய ஆசாரியராகிய மத்தியஸ்தராகிய பரிசுத்த ஆவியானவரால் அனுதினமும் நடத்தப்படுகிற தேவன் உருவாக்கின புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கை பற்றி நீங்கள் தான். ஹல்லேலூயா. ஒன்னே ஒண்ணு உள்ள இருக்கு. என்னது? கற்பலகைகள். அதுல என்ன கற்பலகைகள் வச்சாங்க? 10 கட்டளைகள். தேவன் எப்ப 10 கட்டளைகள் கொடுத்தார் தெரியுமா? இஸ்ரவேலை அதன் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட செய்து ஒரு இடத்துல சீனாய் மலையிலுக்கு முன்பாக 20ஆம் யாத்திரையாகும் 20ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சு பாருங்க. தேவன் அங்கே இந்த 10 கற்பனைகளை ஜனங்களுக்கு கொடுக்கிறார். இந்த 10 கற்பனைகளினுடைய அடிஸ்தானம் எது தெரியுமா? சொல்லுங்க பாப்போம். தேவன் வெளிப்படுத்தினது சொல்றேன். இந்த 10 கற்பனைகளினுடைய ஒரு பேஸ், ஒரு அடிஸ்தானம். ஏன் 10 கற்பனைகள் கொடுத்தாரு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமையா இருந்த பொழுது அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம், உங்க தேவன் யாருப்பா? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இந்த தேவனை பார்த்தது கிடையாது, இந்த தேவனை குறித்து கேள்விப்பட்டது கிடையாது, இந்த தேவனை அனுபவிச்சது கிடையாது. ஆனால் என்னுடைய தேவன் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் எகிப்தியர்கள் வணங்கின தெய்வங்கள். தெய்வம்னு அவன் கற்சிலையில பார்த்தது எகிப்தியர்கள் வணங்கின தெய்வங்கள். அதனால தான் தேவன் எகிப்தை என்ன செஞ்சாரு? 10 வாதைகளால அடிச்சார். அந்த 10 வாதைகளினுடைய அடிஸ்தானமாகத்தான் தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு 10 கற்பனைகளை கொடுத்தார். ஹல்லேலூயா. 10 வாதைகள் எகிப்தியருக்கு வந்தது. எகிப்தியனுடைய தெய்வம் அநேக தெய்வங்கள். சூரியனை அடித்தார், சந்திரனை அடித்தார், நைல் நதியை அடித்தார், கடைசியிலே தலை பிள்ளை சங்காரத்தை கொண்டு வந்தார். இந்த 10 வாதைகளும் தேவன் அடிச்சது யார தெரியுமா?
எகிப்தியன் தெய்வங்கள் என்று வணங்கினாங்க. 10 பிரதானமான தெய்வங்கள். நீங்க உள்ள போய் ரொம்ப டெப்தா படிச்சு பாத்தீங்கன்னா பாஸ்டருக்கு தெரியும். சூரியன் ரா என்று சொல்வார்கள், நைல் நதி, இது ரெண்டையும் தான் தகப்பனும் தாயும் என்று சொன்னார்கள். அதை அடிச்சார் தெய்வம். ஏன் தெரியுமா? எகிப்தியனுக்கு எகிப்தியனை அழிக்கணும் என்பதில்ல, நீ ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர் என்றது இஸ்ரவேல் ஜனத்துக்கு உணர்த்தணும்ன்றதுக்கு தான் தெய்வம் 10 வாதைகளை எகிப்துக்கு கொடுத்தார். முடிவாக என்ன செய்யணும்? ஒரு பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடிக்கணும். யோசிக்க செய்த ஒரு காரியம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து பஸ்கா ஆட்டுக்குட்டியாகத்தானே கடந்து வந்தாரு. அவரை பிடிச்சப்ப ஜெயில வச்சுட்டு காலையில கொண்டு போய் சிலுவையில அடிச்சிருக்கலாமே. ஏன் ராத்திரி முழுவதும் அவரை வேதனைப்படுத்தினாங்க? ஏன் ராத்திரி முழுவதும் அவங்கள கஷ்டப்படுத்தி அதிகாலையில கொண்டு போய் தானே சிலுவையில அடிச்சாங்கன்னு கேட்டேன். தேவன் வெளிப்படுத்தினாரு, எகிப்துக்கு கொடுத்த 10 வாதைகளையும் நான் தேவன் மேல கொண்டு வந்தேன். ஏன்னா புறஜாதிகள் மீது பட்ட அந்த வாதைகள், நீங்களும் நானும் புறஜாதியாய் இருந்து அந்த வாதையை பெறாதபடிக்கு உங்களுக்காக அந்த வாதையை யார் பெற்றார் தெரியுமா? தேவன் பெற்றார். தேவன் பெற்றார் அந்த வாதையை. 10 வாதைகளையும் தேவன் இயேசுவின் மீது வைத்தார். ஏன்? நீயும் நானும் கஷ்டப்படக்கூடாது. அதனாலதான் மோசே எழுதுனா, அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பான். இந்த வசனத்தின்படி நீ வாழ்ந்த அப்படின்னா, உன்னதமானவருடைய மகிமையில நீ வாழ்ந்த அப்படின்னா, எழுதி தரேன், வியாதி உனக்குள்ளே வராது, பலவீனம் உனக்குள்ளே வராது. வசனம் சொல்லுகிறது, பழைய ஏற்பாட்டினுடைய ஆசீர்வாதம், வியாதியை உன்னிலிருந்து நான் என்ன செய்வேன்? விலக்குவேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொன்னாரு. பழைய ஏற்பாட்டிலே ஒருவனுக்கு வியாதியை விலக்குவேன் என்றால், புதிய ஏற்பாட்டிலே வியாதி உன்னிலே கடந்து வருவதில்லை. நீ கர்த்தருடைய சரீரம், நீ கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி, நீ கர்த்தரால் நடத்தப்படுகிறவன். உலகத்தினுடைய எந்த காரியங்களும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. அல்லேலூயா. இப்போ யோர்தானை கடக்கணுமா? நீங்க போனீங்கன்னா யோர்தான் வழிவிடும். நீங்க போனீங்கன்னா எரிகோ தகர்ந்து போகும். உடன்படிக்கை பெட்டியாகிய நீ கடந்து போகும் பொழுது உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்கிற தாகோன் உடைந்து விழுகும் இயேசுவின் நாமத்தினாலே. இந்த தேசத்தை, இந்த தெருவை, இந்த சுத்தி இருக்கக்கூடிய தாகோன்கள் நீங்கள் நடந்து போகும் பொழுது உடைந்து விழுகும். ஹல்லேலூயா. தாகோன் உடையும். நீ நடந்து போகும் பொழுது தாகோன் உடையும். நீங்கள் நடந்து போகும் பொழுது எரிகோ உடைந்து விழுகும். உனக்கு யோர்தான் வழி பிறக்கும். இது கர்த்தருடைய வசனம். சவாலா சொல்றேன், செஞ்சு பாருங்க. யோர்தான் தகர்ந்து போலனே என்னை வந்து கேளுங்க. உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நீங்க தான் அந்த உடன்படிக்கை பெட்டி. தேவன் வாசம் செய்ய தேர்ந்தெடுக்கப்பட்ட உடன்படிக்கை பெட்டி நீங்க தான். உங்களுக்குள்ள இருந்துதான் தெய்வம் என்ன செய்வாரு? மகிமைப்படுவார். கர்த்தர் உங்க மூலமா தான் மகிமைப்படுவார். எப்படி இஸ்ரவேலுக்கு உடன்படிக்கை பட்டி மகிமையா இருந்ததோ அதை போல சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு நீங்கள் தான் மகிமையும் கிருபையுமா இருப்பீர்கள். அல்லேலூயா. உங்களை பார்க்கிறவன் சொல்லணும், இவர்கள் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று. அல்லேலூயா. எலியாவை பார்த்து சொன்னா, இஸ்ரவேலை கலங்க பண்ணுகிறவன் நீதானே. எலியா சொன்னாரு, நான் அல்ல, நீயும் உன் குடும்பம் தான் என்ன பண்றீங்க? இஸ்ரவேலையும் கர்த்தரையும் வேதனைப்படுத்துறீங்க. இங்க கடந்து போகணும். வியாதிகள் சுகமாகணும், பிசாசுகள் ஓடணும். கர்த்தருடைய வசனம் இந்த தெருவுல நிலைச்சு நிற்கும். விவேக் நகர் வேர்ட் ஆஃப் ஹெவன் மினிஸ்ட்ரிஸ் நகராய் மாற வேண்டும். அல்லேலூயா. 2 விஷயமா தேவன் தீர்க்க தரிசனத்தை நிறைவேற்றுவார். 1, தேவன் கொடுத்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவார். 2வது, உன்னாவிலிருந்து புறப்படுகிற வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி நிறைவேற்றுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை உன் நாவிலிருந்து புறப்படுகிறது என்றால் அது பரிசுத்த ஆவியின் மூலமாய் தேவனிடத்திலிருந்து பிறக்கிற வார்த்தை. உன்னுடைய வார்த்தையை கர்த்தர் பரலோகத்திலிருந்து அதை மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா.
கர்த்தர் மகிமைப்படுத்துவார். கர்த்தர் மகிமைப்படுத்துவார். இடமனதோடு கர்த்தருக்காய் காத்திருந்து சமூகத்திற்குள்ளே வாருங்கள். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவான். நீங்கள் உன்னதமானவருடைய மறைவிலே இருக்கும் பொழுது சர்வ வல்லவருடைய நிழலிலே தங்குவீர்கள். நீங்கள் தேசத்திற்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். உங்கள் மூலமாய் தேவன் மகிமைப்படுவார். உங்கள் மூலமாய் தேவன் காரியங்களை வாய்க்க செய்வார். உங்க மூலமாய் தேவன் இந்த இடத்திற்கு ஒரு பெரிய ரட்சிப்பை தேவன் கொண்டு வருவார். இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ரட்சிப்பு பிறந்து உலகத்திற்கு அது விடுதலையை உண்டாக்கினது போல உங்களிலிருந்தும் ரட்சிப்பு பிறந்து இந்த தேசத்திற்கு விடுதலை வரணும். இந்த விவேக் நகருக்கு விடுதலை வரணும். இந்த பெருங்களத்தூருக்கு விடுதலை வரணும். இந்த வண்டலூருக்கு விடுதலை வரணும். நான் கால் மிதிக்கிற தேசம் தேவனுக்கு சொந்தமாக வேண்டும். அல்லேலூயா. நீங்க செஞ்சு பாருங்க. நீங்க செஞ்சு பாருங்க. உண்மை உள்ளதாய் மன்னாவை பெற்று தேவனுடைய சமூகத்திலே காத்திருந்து நீங்கள் தேவனோடு இசைந்து நடக்கும் பொழுது ஒரே ஒரு காரியம், இந்த காரியம் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடித்து விடுகிறேன். 10 கற்பனைகளை தேவன் கொடுத்தார். சரியா? அந்த புதிய ஏற்பாட்டில் அவரே 2ஆ மாத்தினார். முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நான் கர்த்தராகிய தேவனை ஆராதிப்பாயாக. 2வது, நீ உன்னை அன்பு கூறுகிறது போல பிறரிலும் அன்பு கூறுவார். அந்த கற்பனைகள் உள்ள இருக்கணும். கற்பனைக்கு தேவன் என்ன செஞ்சார் அப்படின்னா, 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல இருந்து, அது மனப்பாடமா தெரிஞ்ச வசனம் தானே. 1 கொரிந்தியர் தானே. இல்ல, நான் கர்த்தரிடத்துல ஒப்புவித்ததை அந்த வசனம் 1 கொரிந்தியரா 2 கொரிந்தியரா 1 கொரிந்தியர் 11:23. தேவனுடைய பந்தி 2 கற்பனைகள் கொடுத்தாரா? தேவன் 2 காரியத்தை உங்களுக்கு கொடுத்தார். ஒண்ணு தேவனுடைய சரீரம், இன்னொன்னு தேவனுடைய ரத்தம். இந்த 2ஐ நீங்க என்ன செய்யணும்? நினைவு கூறும்படி செய்யுங்கள்னு சொன்ன. அப்ப தேவனுடைய வார்த்தை நினைவு கூறும்படி செய்யணும்னா கிறிஸ்துவினுடைய சரீரமாகி அந்த அப்பத்தையும் கிறிஸ்துவின் ரத்தமாகி அந்த திராட்சை ரசத்தையும் நீங்கள் என்ன செய்யணும்? நினைவு கூறும்படி நீங்கள் செய்ய வேண்டும். அதை நீங்க எப்போ எடுக்கிறீங்களோ வியாதி உங்களிலிருந்து விலகும். வியாதி என்ன செய்யும்? எனக்குள்ள சரீரத்துல வியாதி இருக்கக்கூடாது. என் சரீரத்துல வியாதி இருக்கக்கூடாது. என் சரீரத்துல பலவீனம் இருக்கக்கூடாது. என் சரீரத்துல எந்த வித இருவும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் தேவனுடைய சரீரமும் ரத்தம் அவர் என்ன செஞ்சார் தெரியுமா? அவர் சரீரத்தையே அப்பமான் மாற்றினார். நம்முடைய ரத்தத்தை அவர் திராட்சை ரசமாய் மாற்றினார். அந்த அப்பமும் திராட்சை ரசமும் உங்களுக்குள் வரணும். நேரம் கடந்து சென்று விட்டது. நான் முடிக்கிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுடைய இருதயத்துல விதைக்கப்படும். தயவு செய்து தியானி. நான் அந்த மறைவுல இருக்கணும். நான் உடன்படிக்கை பெட்டியா இருக்கணும். நீங்க எனக்குள்ள வரணும். என்னை மகிமையால மூடணும். என்னை மகிமையா என்னைக்குள்ளே நீங்க பிரகாசிக்கணும். நான் கடந்த போது இவைகள் எல்லாம் நடக்கணும். நீங்க தேவன் இடத்துல கேளுங்க. கர்த்தர் உங்கள் வாயின் வார்த்தைகளை கனப்படுத்துவார். நீங்க வசனத்தை படிச்சுட்டு போய் ஜெபம் பண்ணிட்டு அவனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஏன் தெரியுமா? உங்கள் நிமித்தமாக அவர் அவருடைய வார்த்தையை கனப்படுத்துவார். வார்த்தைகள் மூலம் கர்த்தர் உங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன். வாய்ப்பு கொடுத்த போதற்கு நன்றி செலுத்துகிறேன். அல்லேலூயா.